ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சந்தோஷம் அடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கன்னிராசி அன்பர்கள் சனி பெயர்ச்சி ஆனதுல இருந்தே அனுபவிக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னா, நான் பாட்டன் சிவனேன்னு வண்டியில போயிட்டு இருந்தேன் மேடம். எங்கிருந்தோ ஒரு புள்ள வந்துச்சு, நேரா என்ன வந்து மோதுறதுக்கே வண்டி எடுத்துன்னு கிளம்புனா மாதிரி வந்து தொபீல்னு மோதிச்சு. அதனால எனக்கு காருக்கு இத்தனை 1000 செலவு அப்படி சொல்ற கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி இது வரைக்கும் என்னுடைய மனைவி நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 வார்த்தை பேசுறேன் அப்படின்னா 200 வார்த்தை பேசுறாங்க மேடம். பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? நான் 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுறோம், 10 வார்த்தை பேசுறோம். அந்த அளவுக்கு ஓவரா பேசுறாங்க. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும். என்ன மிஞ்சின ஆளு உலகத்திலேயே இல்ல அப்படின்ற மாரி அவங்களோட பேச்சு இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு நெறைய ஆயிடுச்சு மேடம். ஆல்ரெடி சர்க்கரை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிபி வந்துருச்சு, டயபெட்டிக் நியூரோபதி வந்துருச்சு, டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துருச்சு. இப்படி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு. இப்படின்னு சொல்ற கண்ணியும் பார்க்குறோம். இது எதனால வந்துச்சு? சனி பகவான் கண்டக சனியா இருந்து இந்த மாரி உங்கள நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் குடுத்தார். இப்ப கண்டக சனியாவே தான் அவர் இருக்க போறாரு. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் குடுக்க போறதில்ல. எதனால? குருவுனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போது. ஆக சனி உங்கள எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவர் பாட்டுன்னு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். நீங்க பாட்டுன்னு ஜாலியா உங்க வேலைய பார்க்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்றாருமா. நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் பொதுவா கன்னி ஹானஸ்ட்டா தான் செய்வாங்க. ஓரளவுக்கு ஹானஸ்ட்டா தான் செய்வாங்க. ஆனா இருந்தாலும் நாங்க இந்த வார்த்தைய எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, 12 ராசிகள்லயும் ஹானஸ்டி அப்படின்றத மீறி தொழில் செய்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்காக சொல்றோம். நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாலும், லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அப்படின்போது, ஓரளவுக்கு ஹானஸ்ட்டா அந்த தொழில நம்ம செய்றோம் அப்படின்னா, அந்த தொழில் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாரி இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் அரேஞ்ச் பண்றவங்க, ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்றவங்க, இந்த ஆன்மீக சாமான்கள் வேலை வந்து அத வந்து வியாபாரம் பண்றவங்க, ஆன்மீகவாதிகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இவங்க கண்ணில இருக்கீங்க அப்படின்னா பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு. இந்த பக்தி பாடல்கள் பாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது இருக்கு. எல்லாருக்குமே உண்டு. இவங்களுக்கெல்லாம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். சரி. ஆக லாப குரு ஏதோ ஒரு விதத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது கொடுக்க போறார். பொதுவா குரு பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 7க்கு அதிபன். சுகஸ்தானத்துக்கும் வந்த அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். ஆக உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாக போகுது. அதே மாரி குருனோட உச்ச பார்வை 3ஆம் பாவத்த பார்க்குறான். அதீத முயற்சி அப்படின்றது பண்ற. குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள சார்ட் அவுட் பண்றதுக்கும், வேலையில பெரிய லெவல்ல டெவலப் ஆறதுக்கும் முயற்சி பலிதமாகும். உங்களோட வயசு கம்மி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. 5ஆம் பாவத்த பார்க்குறார். நெறைய பேருக்கு காதல் கைகூடும். பிரிஞ்சு பிரிஞ்சு போதுங்க. இதுவரைக்கும் நல்ல ஒரு லவ்வே வரல. சாலிடா நல்ல லவ் அப்படின்றது வரும். குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுஜி படிக்கணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஒரு அந்த கல்வியில ஒரு மேன்மை, முன்னேற்றம், நல்ல ஒரு கல்வி அப்படின்றது கிடைக்கும். 3 வருஷமா நீட் எழுதுறங்க. இந்த வருஷம் சாலிடா நெறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியா இருக்கீங்கன்னா. அதே மாரி 7ஆம் பாவத்த பார்க்குறார். நெறைய காதல் திருமணத்துல மாறும். திருமண உறவுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு மேலோங்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னா, இளைய கலத்திரம் சூப்பரா வந்து செட் ஆவறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதுவரைக்கும் திருமணமே வரல. திருமணமே கூடி வரல. 40 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது. நல்ல திருமண பந்தம், ஒரு வரன் அப்படின்றது அமையும். இது எல்லாமே பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மளுக்கு 6ஆம் பாவத்துல ராகு ஓவர் தைரியத்த குடுப்பான். அந்த ஓவர் தைரியத்தினால நம்ம ட்ராப் ஆவோம். சம்மந்தமே இல்லாத விஷயத்திலே நான் தான் பெரிய ஆளு, நான் வீரன், தீரன், சூரன் அப்படின்ற போய் நம்ம ஓவரா தைரியம், அசட்டு தைரியம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சரிம்மா. பரிகாரம் அப்படின்னு என்ன செய்யலாமா? அப்படின்னா, கன்னி ராசி அன்பர்கள் சனி கண்டக சனியா இருக்காரு. ராகு 6ல இருக்காரு. அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணணும்? கண்டக சனியா இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு. செப்டம்பர் மாதம் குருனோட பார்வை அகலும். அப்ப நரசிம்ம வழிபாடு. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க. மேன்மை, முன்னேற்றம் சாலிடா கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி. நீங்க பெர்சன்டேஜ் வீதமா எங்களுக்கு எவ்வளோமா பெர்சன்டேஜ் குடுப்பீங்க? அப்படின்னா 83% குடுக்கலாமா?
வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, இது பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்க தானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யம தர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா, இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.